சார் அமைச்சர் நேரு மீது இந்த மாதிரி பணியிட மாறுதல் வாங்கி தருவதாக சொல்லி நிறைய பேர்கிட்ட அவர் பணம் வாங்கியிருக்காரு, 1000 கோடி கிட்ட இது போயிருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இது வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த செய்தியை நேற்று நடிகர் விஜய் வந்து இது குறித்து பேசியிருக்காரு. உடனே வழக்கு பதிவு செஞ்சு இது பண்ணணும் அப்படின்னு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுது திமுக ஆட்சிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எத்தகைய தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தும், என்ன நடந்துச்சு? இல்லை, 5 வருஷமாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கிறார். 5 வருஷமாக இல்லாத ஊழல் குற்றச்சாட்டு பிரச்சனை வந்து ஆட்சியினுடைய முடிவுக்கு அடுத்த தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து கையில் எடுத்திருக்காங்க. இப்போ வேலை போடுறதுல அதை வந்து வாங்கினதாகவும் அப்புறம் மற்ற இடங்களில் வந்து இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் சாட்டை வச்சு அமலாக்கத்துறைக்கு போகுது. அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. லஞ்ச ஒழிப்பு போலீஸார் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோன்றப்ப ஒருத்தர் வந்து வழக்கு போடுறாரு நீதிமன்றத்தில். வழக்கு போட்டப்போ நீதிமன்றம் அதை என்னென்னு விசாரிங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், முறைப்படி விசாரிச்சதுக்கு பிறகு அதுக்கு என்னென்ன நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம்ன்றாங்க. இதை வந்து தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, அரசியல் ரீதியாக இதை கையில் எடுக்க போகிறாங்க. இதுதான் இந்த தேர்தலுக்கான ஒரு நரேஷன். இதில் என்ன பண்ணுறாங்க ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியது, அதிமுகவோ பாஜகவோ இதை ரைஸ் பண்ணுற அதேக்கு முன்னாடி விஜய் பேசுகிறார். அப்போ விஜயை வைத்து விஜய் ஒரு செலிபிரிட்டியாக இருந்தவர், அவர் பேசுகிறாருன்னா இந்த செய்தி முன்னாடி போய் சேர்ந்துடும். அதுக்கு பிறகு இவங்க பின்னாடி வருவாங்க. அப்போ இந்த தேர்தலில் வந்து திமுக ஆட்சி பார்த்தீங்களா ஊழல் ஆட்சி அப்படின்னு இவங்களுக்கு இந்த ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு நான் நேரு அவர்கள் மீது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா? 5 வருஷம் ஆட்சியில் தானே இருந்தார். ஆட்சி முடிய போகிறப்ப தானே ஒரு குற்றச்சாட்டு வருதா? அப்போ இந்த தேர்தலுக்கு பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் நரேஷன் வந்து மோடி வந்தா நேருவை பத்தி தான் இதை பத்தி தான் பேச போறாங்க. அவர் எப்பயும் நேருவை பத்தி பேசுவாரு. அந்த சென்ட்ரலையும் நேரு தான், ஸ்டேட்லையும் நேரு தான். இப்ப மோடிக்கு வந்து சொல்லிடுவாங்க ஸ்கிரிப்ட் நேருவை பத்தி பேசணும், நம்ம எப்பயும் அப்படிதானே இல்லைங்க, இங்க நேருங்க இது நேருங்க அத பார்த்து பேசுங்க. ரெண்டு திருச்சி நேரு ஜவஹர்லால் நேரு அவங்களுக்கு நேரு மேலே பிடிக்காது. அது இந்த நேரு வேற சேர்ந்தவனே திமுக நேருவும் பிடிக்காது திமுகவும் பிடிக்காது, ரெண்டு சேர்ந்தா நேரு நேருக்கு நேரு பாத்துருவோம் நேருதாங்கிற மாதிரி போப்ப இந்த தேர்தலில் இதை வச்சுதான் அவங்க பண்ண போறாங்க. அவர் கடந்த முறை வந்தப்ப திண்டுக்கல் லியோனி பேரை சொன்னாரு, நினைவு இருக்கா உங்களுக்கு? திண்டுக்கல் லியோனி பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்